விந்தணு குறைவு, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவா இருக்கிறது காரணங்கள் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்பெர்ம் கவுண்ட் எப்படி குறைவா இருக்குங்கிறத நம்ம வந்து ஒரு விந்தணு பரிசோதனை செமன் அனாலிசிஸ் மூலமா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செமன் அனாலிசிஸ் நம்ம எடுக்கும் போது எடுத்த உடனே அதுல வந்து கவுண்ட் குறைவா இருக்குன்னா பேனிக் ஆக வேண்டாம், அதை நினைச்சு பதட்டப்பட வேண்டாம். நீங்க ஒரு ரிப்போர்ட்டை வச்சு மட்டும் நம்மளுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவா இருக்குங்கிற முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. அடுத்தடுத்து வேற பரிசோதனை மையத்துல ஒரு 3 நாள் 4 நாள் கேப்ல ஒரு 2 தடவை 3 தடவை ரிப்பீட் பண்ணுங்க. ஒருவேளை அதுலயும் உங்களுக்கு வந்து இந்த விந்தணுக்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து சித்த மருத்துவரை நாடி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல மெயினா வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் அண்ட் லைஃப் ஸ்டைல் தான். நான் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் முன்னாடி கூட இந்த அளவுக்கு வந்து ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு பிரச்சனை கிடையாது. இப்போ நிறைய பேருக்கு அது இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் ஸ்டைல். காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காரணம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம். அதாச்சும் சிறு வயதுல வந்து அம்மா பார்த்தது, மஞ்சக்காமலை இல்ல ஏதோ ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது அது வந்து உங்களோட விதைகளை பாதித்து அதுல விந்தணுக்களோட உற்பத்தியை அது குறைவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது, இன்னைக்கு காலகட்டத்துல உட்கார்ந்தே வேலை பார்க்கறவங்க, மெயினா இந்த ஐடி பீப்புள் தான். அவங்க வந்து மணிக்கணக்கா அவங்க வந்து சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறத மெய் மறந்து உட்கார்ந்து வேலை பார்ப்பாங்கன்னே சொல்லலாம். ஸோ லாங் டர்மா உட்கார்ந்தே வேலை பார்க்கறவங்களுக்கு வெரிகோசீல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ அவங்களுக்குமே இந்த விந்தணுக்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மூணாவது, ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் வந்து நிறைய எடுத்துக்கணும். பட் இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டுன்னு சொல்லலாம். என்ன கிடைக்குதோ ஏதோ சாப்பிட்டுக்கிறோம், அவ்வளவுதான். டயத்துக்கும் சாப்பிட்றது இல்லை, ஒரு ஆரோக்கியமான உணவும் நம்ம சாப்பிட்றது இல்லை. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் குறைய நம்ம உடம்புல விந்தணுக்களோட உற்பத்தி கண்டிப்பா குறையும். இது போக வயதாகவும் உங்களுக்கு வந்து விந்தணுக்களோட எண்ணிக்கை குறையும். ஸோ இப்போ காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதே ரொம்ப லேட்டா தான் பண்ணிக்கிறாங்க. 35+, 40+ல பண்ணும்போது அவங்களோட விந்தணுக்களோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது போக நிறைய மெடிகேஷன்ஸ் எடுத்துக்குவாங்க. சில பேர் வந்து ஜிம் பிராக்டிஸ் போறேன்னு சொல்லிட்டு அதுக்காக டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய எடுத்துப்பாங்க. இல்ல வேற சில நோய்களுக்காக, இப்போ டிபி இருந்திருக்கலாம் உங்களுக்கு, இல்ல வேற ஏதோ நோய்களுக்காக ப்ரொலாங்டா மருத்துவங்கள் எடுத்துக்கும் போது அதோட பக்க விளைவா கூட உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு சார்.